இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தா மண்டபம் வந்துருமே. மண்டபத்துக்கு போறதுக்குள்ள பாண்டி கொல்லணும். எப்படி கொல்றதுன்னு தெரியலையே. தங்கச்சி, அங்க பாரு, சஞ்சீவ் முத்தழகு கல்யாணம் நடக்கிற மண்டபம் தெரியுது. ஆமாண்ணா. அபி, இப்போ நாம மண்டபத்துல போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டா நீயும் சஞ்சீவும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான். சரியா? ஆமா. பாண்டி மண்டபத்துக்குள்ள போகாம எப்படியாவது தடுத்தாக்கணுமே. மா, கணேசன் மிஸ்டு கால் கொடுத்திருக்கான். நீ கால் பண்ணி பேசு ஸ்ரீஜா. யார்ல போன? அந்த கருப்பு கோடு தான் போன் பண்ணுது. என்ன எப்ப பார்த்தாலும் கருப்பு கோட்டு போன் பண்ணிக்கிட்டே இருக்கான்? சரி, நீ பேசிட்டு வா, நாங்க மண்டபத்துக்கு போறோம். பாண்டி பாண்டி பாண்டி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வால, நீங்க வாங்க போலாம். ஹலோ, என்ன கணேசா, பாண்டி கதையை முடிச்சிட்டியா? அந்த பாண்டி செத்துட்டானா? இல்லைங்க மேடம், நானு பாண்டி அபி எல்லாரும் மண்டபத்துக்கு கிட்ட வந்துட்டோம். என்னையா சொல்ற? ஆமா, அந்த அபியும் காளியும் பாண்டி கூடவே இருக்காங்க. எனக்கு அவனை எப்படி கொல்றதுனே தெரியல. ஷோ, இப்ப என்ன பண்றது? சரி கணேசா, நான் சொல்ற மாதிரி செய். அந்த பாண்டி எந்த காரணத்து கொண்டு மண்டபத்துக்குள்ள போயிடக்கூடாது. அதனால அந்த பாண்டி கிட்ட நீ தப்பிச்சு வந்தது போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, மண்டபத்துக்கு வர விஷயமும் தெரிஞ்சிருச்சு. உன்னை பிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல போலீஸ் மண்டபத்துல இருக்காங்க. இப்ப நீ மண்டபத்துக்கு போகாத, போனா உன்னை புடிச்சிருவாங்கன்னு சொல்லு. ஏய் பங்கு, எப்படி நேரம்ல போன் பேசுவ? லே கணேசா, இப்போதைக்கு போன் பேசி முடிக்கிற மாதிரி தெரியல. அவர் வேணா பேசிட்டு பொறுமையா வரட்டும், நாம போலாமே. வாங்க தம்பி, வாங்க. அந்த பாண்டி போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே அப்புறம் போக மாட்டான். அபியும் காளியும் மண்டபத்துக்குள்ள போய் போலீஸ் இருக்காங்களா இல்லையான்னு பாத்துட்டு வர சொல்லி எப்படியாவது அவங்க 2 பேரையும் மண்டபத்துக்குள்ள அனுப்பி வை. அந்த அபியும் காளியும் மண்டபத்துக்குள்ள போய் திரும்பி வரதுக்குள்ள அந்த கேப்லயே நீ பாண்டி கதையை முடிச்சிரு. சரிங்க மேடம், சரி, நீங்க சொன்னபடியே பண்ணிடுறேன். சரி. என்ன யாரையுமே காணோம்? ஏல பாண்டி, ஏல பாண்டி நில்லுவ. ஏல பாண்டி, ஏல பாண்டி, ஏ பாண்டி, ஏல பாண்டி, ஏல பாண்டி, பாண்டி. இதுதானே மண்டபம்? இங்கதானே இருக்காங்க. பாண்டி நில்லுவ. என்னவ, நான் கூப்பிட நிக்காம மண்டபத்துக்குள்ள போக பாக்குற? போனா என்னல, அதுக்கு தானே வந்திருக்கோம். இல்ல பாண்டி, உன்னை பிடிக்கிறதுக்காக மண்டபத்துக்கு போலீஸ் வந்திருக்காங்க. இல்ல என்னல சொல்ற? ஆமா பாண்டி, இந்த பக்கம் நின்னு பேச வேணாம், வா அந்த பக்கம் போய் பேசுவோம். என்னம்மா? வாங்க. சரி, போலீஸ்க்கு எப்படி நான் இங்க வந்த விஷயம் தெரியும்? அது தெரியல மச்சான், ஆனா உன்னை பிடிக்க போலீஸ் மண்டபத்துக்குள்ள மப்டியில இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அது நம்ம வக்கீல் கருப்பு கோட்டு தான் சொன்னாப்ல. கருப்பு கோட்டா? அவனுக்கு எப்படி தெரியும்? ஏப்பா, அவர் ஒரு வக்கீல், அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? இப்ப அதுவா முக்கியம், மண்டபத்துக்குள்ள போலீஸ் இருக்கு. இப்ப நீ உள்ள போனா மாட்டிக்குவ.
இப்போ என்ன பண்றது? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நானும் பாண்டியும் இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அபியும் மண்டபத்துக்குள்ள போங்க. போலீஸ் இருக்காங்களான்னு பாத்துட்டு வாங்க. ஆ, போலீஸ் இல்லைன்னா நானும் பாண்டியும் உள்ள வந்துடுறோம். வேண்டாம். சிச்சோ மாட்டினமே. ஏன் பாண்டி வேணான்னு சொல்றீங்க? கணேசன் சொல்றது நல்ல ஐடியாவா தானே இருக்கு. நான் கணேசன் சொன்ன திட்டத்தை முழுசா வேணான்னு சொல்லல, அதுல கொஞ்சம் மாத்தணும் தான் சொல்றேன். கணேசனும் அபியும் மண்டபத்துக்கு போட்டோம், ம். நாம 2 பேரும் இங்கேயே இருப்போம். இல்ல கணேசா, மண்டபத்துல போய் போலீஸ் இருக்காங்களான்னு தேட வேணாம். ஏன்னா மப்டியில இருக்கிற போலீஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். நம்ம நேரம் தான் விரையும் ஆகும். நீ மண்டபத்துக்குள்ள போய் அம்மா அப்பா சஞ்சீவு இவங்க கிட்டலாம் நான் வந்திருக்க விஷயத்த சொல்லி அவங்கள இங்கேயே கூட்டுவாங்க. சரியா? ஐயோ, நம்ம பிளான சொதப்பிடுவான் போல இருக்கே. ஆ, வந்தோன்னே மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன போலீஸ் பிடிச்சா கூட பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நான் ஜாமீனில் வெளியே வந்துடுவேன். சரி. பாண்டி, ஆ, இது சரியா வருமா? ஏன் திட்டப்படியே போயிடலாமே. அதெல்லாம் நான் சொல்றது சரியா வரும்ல, நீ சும்மா இரு. அபி, நீங்க உள்ள போய் சஞ்சீவ், என் அம்மா அப்பா, முத்தழகு எல்லாத்தையும் விஷயத்த சொல்லி கூட்டாங்க. கணேசா, நீ கூட போ. பரவாயில்ல, நான் காளி அண்ணனையே கூட்டிட்டு போறேன். சரி அண்ணா, தங்கச்சி, வாங்க நான் போலாம். நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே கரெக்டா நடக்குதே. இல்லை, நானும் ரொம்ப நேரமா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாண்டி. இதுக்கு போகணும். வந்ததுன்னா போய் தொலைய வேண்டியதானே, போல. மா, வா போலாம். எங்கடி? மா, அந்த கணேசன் நான் சொன்ன மாதிரி பாண்டிய மண்டபத்துக்கு வெளியே நிக்க வச்சுட்டு அந்த அபியையும் காளியையும் மண்டபத்துக்குள்ள அனுப்பி வச்சிருப்பான். இப்போ நம்ம கணேசனும் பாண்டியும் இருக்கிற இடத்துக்கு போலாம். எதுக்கு ஸ்ரீஜா? நாம எதுக்கு அங்க போகணும்? நீ தான் சொல்ற கணேசனும் பாண்டியும் அங்க தனியா இருக்காங்கன்னு. அப்போ கணேசன் பாண்டிய கொண்டு மாட்டானா ஸ்ரீஜா? நாம எதுக்கு அங்க போகணும்? ஐயோ அம்மா, அந்த கணேசன் பாண்டிய கொல்லுவானா இல்லையான்னு எனக்கு ஒரே டவுட் இருந்துகிட்டே இருக்கு. சப்போஸ் கணேசனால பாண்டிய கொல்ல முடியலனா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தானமா ரிஸ்க். அந்த பாண்டியும் சஞ்சீவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டா நாம அந்த அபி கிட்ட தோத்துருவோம். அதுக்கப்புறம் அபியையும் சஞ்சீவையும் என்னைக்குமே நம்மளால பிரிக்கவே முடியாது. அதனால நம்ம இங்க இருக்கிறது ரிஸ்க். அந்த கணேசனும் பாண்டியும் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம். நம்ம அங்க போனாதான் இன் கேஸ் கணேசனால பாண்டிய கொல்ல முடியலனா கூட நாம ஏதாவது கணேசனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பாண்டிய கொல்ல வச்சிடலாம். சரி சரி, வா போலாம். வா போலாம். தங்கச்சி, மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியலையே. அபி, அண்ணன் ராசாத்தி. அபி, வா தங்கச்சி. அபி, என்ன அபி மண்டபத்துக்கு வந்திருக்கீங்க? பாண்டியனை பாத்துட்டீங்களா? அண்ணன் ஊருக்கு வந்துருச்சா? உன் அண்ணனை பார்த்தாச்சு ராசாத்தி. மண்டபத்துக்கும் கூட்டிட்டு வந்தாச்சு.
அப்படியா அபி? எங்க அண்ணன் எங்க? நான் உடனே பார்க்கணும். ராசாத்தி, உன் அண்ணன் மண்டபத்துக்கு வெளியதாம்மா இருக்காரு. அண்ணனை எதுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கீங்க? உள்ள கூப்பிடுங்க. அம்மா, அப்பா, முத்தழகு எல்லார்கிட்டயும் பாண்டி அண்ணனை காட்டணும். ராசாத்தி, மெதுவா பேசுமா. ஏன் அபி? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த உன் அண்ணனை பிடிக்க மஃப்டியில போலீஸ் இந்த மண்டபத்துக்குள்ள இருக்காங்க. அதனாலதான் உங்க அண்ணனை மண்டபத்துக்கு வெளியே நிக்க வச்சுட்டு நாங்க உள்ள வந்திருக்கோம். சரி சரி. உங்க அண்ணன், உங்க அப்பா, அம்மா, சஞ்சீவ், முத்தழகு எல்லாரையும் மண்டபத்துக்கு வெளியே கூட்டிட்டு வர சொன்னாரு. மண்டபத்துக்கு வெளியே வச்சே எல்லார்கிட்டயும் அவர் பேசுறாரா. புரியுது அபி. அம்மா, உங்க அப்பா அம்மா எங்க ராசாத்தி? அப்பா அங்க சமையல்காரர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அம்மா முத்தழகு ரூம்ல இருக்காங்க. சஞ்சீவன் அவர் ரூம்ல இருக்காரு. சரி தங்கச்சி, நான் போய் பாண்டி அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். இருங்க. அபி, நான் அம்மா கிட்டயும் முத்தழகு கிட்டயும் விஷயத்த சொல்லி அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். ராசாத்தி, சஞ்சீவோட ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. அங்கயா? சரி. எப்படியாவது ஒரே குத்துல பாண்டிய கொன்னுறணும். சஞ்சீவ் எங்க காணோம்? சஞ்சீவ், உள்ளதா இருக்கியா சஞ்சீவ்? யாரு? நான் அபி. சஞ்சீவ், கொஞ்சம் வெளியே வாயே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அபி எதுக்கு இங்கே வந்திருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணு அபி, நான் வரேன். ஸ்ரீஜா, இந்த பாண்டிய கணேசனும் எங்க இருப்பாங்க? மா, மண்டபத்துக்கு வெளியே தான் எங்கேயாவது இருப்பாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியும். வா. ஐயோ ஸ்ரீஜா, எனக்கு வயிறு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ போய், நான் பின்னாடியே வந்துடுறேன். மா, என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஒழுங்கா வாமா. இல்ல ஸ்ரீஜா, நீ போ, நான் வந்துடுறேன். மா மா, ச்சே, நல்லா சாப்பிட வேண்டியது இங்க வந்துட்டு வயிறு கலக்குது அது இதுன்னு. ச்சே. நான் சொல்றது தயவு செஞ்சு நம்பு சஞ்சீவ். நான் சொல்றது அத்தனையும் உண்மை. வாங்க அபி, வாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நான் தான் பாண்டி. நானே இங்க இருக்கும்போது மண்டபத்துக்கு வெளியில பாண்டின்னு ஒருத்தன் எப்படி இருக்க முடியும்? இல்ல சஞ்சீவ், நீ பாண்டி இல்ல. உன்னை நீ பாண்டியா நினைச்சிட்டு இருக்க. உண்மையான பாண்டி மண்டபத்துக்கு வெளியே இருக்காரு. என்ன பேசுற நீ? நீ சொல்ற யாராவது நம்புவாங்களா? பாண்டி, இதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏமா அபி, என் புள்ள எனக்கு தெரியாதா? அம்மா, இங்க நிக்கிறது என் புள்ள பாண்டி தான். நீ சொன்னேன்னு சொல்லி ராசாத்தி என்கிட்ட சொன்னப்ப என்னால அதை நம்பவே முடியல. அம்மா, அபி சொல்றது உண்மைமா. ஏய், என்ன? அண்ணே, நீ நான் சொல்றது நம்ப வேணாம், அபி சொல்றதையும் நம்ப வேணாம். உன் கண்ணை நம்பவல்ல. நாங்க உன்ன மண்டபத்துக்கு வெளியில வா, பாண்டி அண்ணன் நிக்கிறாரு, போய் பாருன்னு தானே கூப்பிடுறோம். வந்தா என்ன?
ஆமால பாண்டி, அபி சொல்றதுல நம்பிக்கை இல்லாட்டியும் ஒரு எட்டு வெளியே போய் பார்த்துட்டு வந்துருவோம். பா என்ன மாப்பிள யோசிக்காதீங்க மாப்பிள, வாங்க மாப்பிள வாங்க. வாங்க. மாமா, அபி எதுக்கு இங்க வந்திருக்கான்? உண்மையான பாண்டி யாருன்னு நிரூபிக்க வந்திருக்காங்க. உண்மையான பாண்டியா? என்ன சொல்ற நீ? ஆமா, உண்மையான பாண்டி மண்டபத்துக்கு வெளியே தான் நிக்கிறாரு. அவரை பார்க்க வாங்கன்னு தான் அபி எல்லாரையும் கூட்டு பார்க்க வந்திருக்காங்க. மாமா, நான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம கல்யாணத்தை நிறுத்த ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கான்னு. என் பேச்ச நம்பினியா? இப்ப பாரு, உண்மையான பாண்டி மண்டபத்துக்கு வெளியே இருக்கான், காட்டுறேன்னு சொல்லி ஏதேதோ கதை சொல்றா. இது கதை இல்ல முத்தழகு, நான் சொல்றதுதான் உண்மை. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லாட்டி நீயும் வந்து உன் பாண்டிய பாரு. பாண்டி மாமா இங்க இருக்கும்போது நீ எந்த பாண்டி மாமாவை காட்டுவ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ ஏதாவது ஒரு கதையை கட்டி கல்யாணத்தை நிறுத்துறதுலே குறியா இருக்க. வெளியே போ. போக மாட்டேன். பாண்டிய கொல்ல இதுதான் சரியான நேரம். ஏன் முத்தழகு, உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஏன் வாழ்க்கைக்காக மட்டும் போராடல, உன் வாழ்க்கைக்காகவும் சேர்த்துதான் போராடிட்டு இருக்கேன். உனக்கு சஞ்சீவ் கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் கூட இருக்கிறது சஞ்சீவ், பாண்டி இல்லைன்னு தெரிஞ்சா உன்னால அதை தாங்கிக்க முடியுமா? கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா யோசி. நான் என்ன சஞ்சீவ உன்கிட்ட இருந்து திருடிட்டா போக முடியும்? நான் இப்ப உன்கிட்ட என்ன கேட்டேன்? பாண்டி ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு, மண்டபத்துக்குள்ள பாண்டிய பிடிக்க போலீஸ் மஃப்டில வந்திருக்காங்க, அதனால பாண்டியால உள்ள வர முடியாது, அதனால மண்டபத்துக்கு வெளியே வாங்க, பாண்டிய பார்க்கலாம் தானே சொன்னேன். வெளியே வந்து பார்த்தா நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிய போகுது. வந்ததா என்ன? சரி, நாங்க வரோம். வெளியில மட்டும் பாண்டின்னு ஒரு ஆள் இல்லன்னு வையு.